ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சாம்பார் சாதம் எப்படி நம்ம வீட்டிலேயே பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்களில் வந்து சாப்பிடும்போது பார்த்துருக்கோம், அந்த சாம்பார் சாதம் வந்து இன்னும் சாப்பிடணும்னு தோன்ற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு க்ரீமி அண்ட் டெக்ஸ்டரா நல்ல டேஸ்டியா எப்படி நம்ம வீட்டிலேயே பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பால 1 கப் அளவுக்கு நம்ம நார்மலா சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு அரிசி வந்து எடுத்து ஊற வச்சிருக்கேன். அது கூடவே இது 1 கப்பு சாப்பாட்டு அரிசிக்கு 1/2 கப்பு இதே கப்பால துவரம் பருப்பு எடுத்து அதையும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிருக்கேன். அது ஒரு பக்கம் ஊறிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து சாம்பார் சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், இது மூணையும் நல்லா எண்ணெயில பொரிய விட்டுருவோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 1/2 கப்பு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 7 பூண்டு பல் எடுத்து 2 நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்து 2ஐயும் வதக்கிக்கலாம். பாருங்க, நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயமும் பூண்டும் நல்லா எண்ணெயில வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் 4-5 பச்சை மிளகாய், 2 கருவேப்பிலை வேணும். இது 2ஐயும் சேர்த்து எண்ணெயில வதக்கிடுவோம். கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் வதங்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்குவோம். பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம். பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழமா எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெயில குழஞ்சு வெந்து வரணும், அது வரைக்கும் வதக்கிக்குவோம். பாருங்க, தக்காளி நல்லா குழஞ்சு வெந்துட்டு எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு. இந்த நேரத்துல சாம்பார் சாதம் செய்யறதுக்கு தேவையான மசாலா தூள் சேர்த்துக்குவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் சாம்பார் தூள் வந்து சேர்த்திருக்கேன். இப்ப இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில நல்லா வதக்கிடுவோம். நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம காய்கறிகள் சேர்த்துக்குவோம். உங்ககிட்ட என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். அவரைக்காய், கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், ஃபைனலா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். இதெல்லாம் சேர்த்து மசாலா கூட நல்லா வதக்கிடுவோம். இந்த மாதிரி நீங்க சாம்பார் சாதம் செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். காய் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம சாம்பார் சாதத்துக்கு தேவையான அரிசியையும் பருப்பையும் சேர்த்துருவோம். பாருங்க, நான் அரிசி பருப்பு எடுத்து 1/2 மணி நேரமா ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்ப சாம்பார் சாதத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிடுவோம். 1 கப்பு அரிசி எடுத்திருக்கோம், 1/2 கப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கோம். 1.5 கப்புக்கு சேர்த்து மொத்தம் 5 கப்பு தண்ணி சேர்க்க போறோம். ஏன் இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாம்பார் சாதம் செய்யும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்க்கணும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய சாம்பார் சாதம் வந்து கொஞ்சம் அப்படியே கிளுகிளுன்னு வரணும். அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்ப நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்குவோம்.
தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி போட்டு 5 விசில் விட்டுருவோம். 5 விசில் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சாம்பார் ரைஸ் வந்து ரெடி ஆயிடும். குக்கர்ல 5 விசில் வந்துட்டு அதனுடைய ஸ்டீமும் அடங்கிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம குக்கரை ஓபன் பண்ணிடலாம். பாருங்க சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து 5 கப் தண்ணி சேர்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி சேர்க்கும் போது பாருங்க சாதம் நல்லா கொஞ்சம் கொழகொழப்பா இருக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்க்கிறோம். செம்ம சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி லைட்டா கலந்து விட்டுட்டு இப்ப இதுல ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுருவோம். புளி தண்ணி சேர்த்து இதை வந்து 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு சிம்மில் போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதை அப்படியே விட்டுருவோம். அதுக்கு இடையில நம்ம வந்து பக்கத்து அடுப்பில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நெய் சேர்த்து கொஞ்சமாக முந்திரி பருப்பை வந்து வறுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க முந்திரி பருப்பை வறுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை சாம்பார் சாதத்தில் நல்லா கலந்துருவோம். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு தண்டு கருவேப்பிலை இலைகளை நல்லா பிச்சு சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை இலைக்கு பதிலாக நீங்கள் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துருவோம். பாருங்கள் நமக்கு வந்து சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்க நமக்கு ஹோட்டல்களில் ரெஸ்டாரண்ட்டுகளில் கிடைக்கக்கூடிய சாம்பார் சாதம் நல்லா அதே டேஸ்ட்டில் கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து மத்தியான சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். நைட்டுக்கு டின்னருக்கும் இதை எடுத்துக்கலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.